இனிய நெஞ்சங்களுக்கு அன்பிற்கினிய வணக்கங்கள். நம்முடைய தமிழ்நாட்டுல மற்றும் ஒரு புதிய கட்சி உதயமாகி இருக்கு. அஇஅதிமுக சசிகலா புதிய கட்சியை தொடங்கியிருக்காங்க. எடப்பாடியை வெற்றியை தடுக்குமா, சாய்க்குமா சசிகலாவின் இந்த புதிய ரூட், புதிய பார்ட்டி அப்படிதான் அவங்க டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் நயினார் நாகேந்திரனுக்குன்னு தனியாக ஸ்கெட்ச் போட்டிருக்காரு எங்களுடைய தலைவர் மு.க.ஸ்டாலின் அப்படிங்கிறாங்க திமுகவுடைய உடன்பிறப்புகள். நிறைய பரபரப்பான பின்னணிகள் இருக்கு. இவங்களுடைய திட்டங்கள் நிறைவேறுமா? இன்றைய இளங்கோவன் எக்ஸ்பிரஸில் விரிவாக அலசலாம். நான் உங்கள் சகோ த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். எடப்பாடியை சாய்க்குமா சசிகலாவின் புதிய பார்ட்டி? கடந்த பிப்ரவரி 24 முன்னாள் முதலமைச்சர் மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாள் விழாவில் தன்னுடைய புதிய கட்சியை புதுசாக கட்சி தொடங்கியிருக்கேன் அப்படின்னு அறிமுகம் செஞ்சாங்க திருமதி சசிகலாங்க. கட்சி பேரை தெரிவிக்கல, ஆனால் கொடியெல்லாம் அறிமுகம் செஞ்சிருந்தாங்க. அதன் தொடர்ச்சியாக தற்போது மார்ச் 13 தன்னுடைய புதிய கட்சியுடைய பெயரையும் அறிவிச்சிருக்காங்க திருமதி சசிகலாங்க. அஇஅதிமுக அதாவது அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒரு பெரிய பெயர் தான். ஆனால் நீண்ட நெடுங்காலமாக தமிழ்நாட்டு மண்ணில் நிலைத்து நிற்கும், மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கும் அப்படின்னு இப்போவே அவங்களுடைய ஆதரவாளர்கள்லாம் கம்பு சுட்ட தொடங்கியுள்ளனர். இந்த மீட்டிங்கில் பார்த்தோம்னா அவங்களுக்கான தனி சின்னத்தையும் அவங்க தெரியப்படுத்தியிருந்தாங்க. அதாவது தென்னந்தோப்பு தோப்பு தான் அவங்களுடைய சின்னம். தனி மரம் தோப்பாகாது, அதற்கேற்ப நாங்கள் குழுவாக டீமாக வந்து மக்களுக்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காக மாற்றத்தை கொடுக்க போகிறோம் அப்படின்லாம் தெரிவிச்சிருக்காங்க. அதை தான் விகேஎஸும் தெரிவிச்சிருக்காங்க. அவங்களுடைய ஆதரவாளர்கள்லாம் உற்சாகமாக இருக்காங்க. மேற்கொண்டு அவங்க நாங்கள் எங்களுக்கு வழக்கமாக எல்லாரும் சொல்கிறது தான், எங்களுக்கு ஒத்து வரக்கூடிய கூட்டணியை, வலுவான கூட்டணியை அமைப்போம், மாற்று சக்தியாக வருவோம், தீய சக்தி திமுக ஆட்சியை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு விகேஎஸ் தெரிவிச்சிருக்காங்க. சரி, அவங்களுடைய இந்த புதிய பார்ட்டியில் பார்த்தோம்னா புரட்சி தலைவி அம்மா, அதாவது ஜெயலலிதா அவர்களுடைய பெயர்லாம் இடம் பிடிக்கல. இந்த எம்ஜிஆர் அப்படிங்கிற அந்த அரசியலையே அவங்களும் கையில் எடுத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களா, ஒருவேளை எங்களுடைய சின்னம்மாவும் ஜெயலலிதா அம்மாவும் வேற வேற இல்லை, நாங்கள் ஒன்றாத்தான் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு விகேஎஸ் அவங்களுடைய டீம் நினைக்கிறாங்களா அப்படின்னு தெரியல. அதே நேரத்தில் எம்ஜிஆர் அவர்கள் இன்றைக்கும் திரு விஜய் ஆகட்டும் இல்லை எல்லோருமே எம்ஜிஆர் அவர்களை கையில் எடுத்து அரசியல் களமாறுறதால எம்ஜிஆர் வலுவான வாக்கு வங்கியாக பலரையும் கவர்ந்து விடலாம். மிக முக்கியமாக தென் மாவட்டங்களில் எம்ஜிஆர் அப்படிங்கிற அந்த ஒரு முகத்தை முன்னிறுத்தும் பொழுது அது கூடுதலாக ஆதரவை கொடுக்கும் அப்படின்னு பல்வேறு கணக்குகளும் விகேஎஸ் டீமுக்கு இல்லாமல் இல்லைங்க. சரி, இதற்கடுத்து அவங்களுடைய ரூட் மேப் அப்படின்னு பார்த்தோம்னா சவுத்து தான். நம்ம ஏற்கனவே சொன்னது போல தென் மாவட்டங்களில் வலுவாக இருக்கின்ற பகுதிகளில் இறங்கி பரப்புரை செய்வது, தொகுதிகளில் வட்டமிடுவது. ஏற்கனவே பல காணொலிகள் நம்ம தான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தோம், புதுசாக கட்சி தொடங்க போகிறாங்க, அதுவும் மதுரையிலிருந்து தொடங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். பெயர்லேயும் ஜெயலலிதா அம்மா இல்லைன்னா எம்ஜிஆர் அவர்கள் இப்படி மையமிட்டு அந்த பார்ட்டி பேர் இருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருந்தோம். ஒரு சிறு நினைவூட்டல். அந்த வகையில் சவுத்தில் உசிலம்பட்டி தொகுதி, காரைக்குடி, இன்னொரு பக்கம் தேனி மாவட்டத்தில், ராமநாதபுரம் மாவட்டத்தில், அதன் தொடர்ச்சியாக டீப் சவுத்தில், இந்த பக்கம் டெல்டா மாவட்டங்களில், அதில் தஞ்சாவூர்லேயும் செல்வாக்கு இருக்குது, மன்னார்குடியில் நல்ல செல்வாக்கு இருக்குது, நன்னிலத்தில் இருக்குது. இப்படி குறி வச்சு ஒரு 20-30 தொகுதிகளில் தீவிரமாக வேலை பார்க்க போகிறாங்க. இதை தான் நம்ம முன்னையே தெரிவிச்சிருந்தோம். அதாவது திமுகவை தோற்கடிக்கணும், அதை விட முதன்மை அஜெண்டா அதிமுகவை இங்க மண்ணை கவ்வ செய்ய வேண்டும். இன்னும் ஓப்பனா சொன்னா அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவருக்கு படுதோல்வியை பரிசாக்கணும் அப்படிங்கிறதான் விகேஎஸ் டீமுடைய சசிகலாவுடைய சபதமாகவும் இருந்துகிட்டு இருக்கு. ஸ்கெட்ச் போட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. வேட்பாளர்கள் தேர்வையும் நடத்திட்டு இருக்காங்க சத்தம் இல்லாம. அதே நேரத்துல அவங்களுக்கு சவுத்துலேயே பெரிய செல்வாக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு அரசியலை அதிமுக சைடில் எடப்பாடி அவருடைய டீம் முன் வச்சிட்டு இருக்காங்க. அப்படி சொல்றீங்களா? எங்களுக்கு சவுத்து மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்கவே எங்களுக்கு செல்வாக்கு இருக்கு, குறிப்பா சென்னை தலைநகரம் வட மாவட்டங்களையும் இருக்கு அப்படின்னு காமிக்கிற விதமாகத்தான் சமீபத்திய அவங்களுடைய நிகழ்வுகளும் இருந்தது. உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, இப்ப திண்டிவனத்துல அவங்க முன்னாள் கவுன்சிலர் திரு முகமது ஷெரீப் அவர் ஏற்பாடு செய்திருந்த அந்த இஃப்தார் நோன்பு அதுலயும் அவங்க பங்கெடுத்திருந்தாங்க. அந்த நிகழ்ச்சியிலையுமே கோலாகலமாக
பலத்த வரவேற்பு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. திண்டிவனத்திலயும் செல்வாக்கு இருக்கு அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, சென்னையிலேயே எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ ஒரு உதாரணமா சொல்றாங்க. மதுரவாயல் தொகுதியில ஆலப்பாக்கம் திரு ஜீவானந்தம் செல்வாக்கானவருங்க. எங்களுடைய சின்னம்மாவுடைய அதிதீவிரமான விசுவாசி. அவங்க அதிமுகவிலேயே இருந்தப்ப, மதுரவாயலுடைய நகர்மன்ற தலைவராகவும் அவர் இருந்திருக்காரு. கவுன்சிலராகவும் இருந்திருக்காரு. அப்பவே மதுரவாயல் தொகுதியில அவருக்கு சீட்டெல்லாம் பேசப்பட்டது. நல்ல பொருளாதாரத்திலயும் வளமானவரு. ஆனா கூட்டணிக்கு அப்போ ஒதுக்கிட்டாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திரு பீமாராவ். அதனால அந்த முறை இவருக்கு சீட் கிடைக்கிறது இல்லாம போச்சு. அதுக்கப்புறம் தான் முன்னாள் அமைச்சர் திரு பெஞ்சமின் அவரு மதுரவாயல் தொகுதிய வாங்கிட்டாரு. ஏன் இப்ப 2021ல திமுகல காரப்பாக்கம் திரு கணபதி அவர் தான் வெற்றி அடைஞ்சாரு. எம்எல்ஏ. அவரே கூட இவரு ஜீவானந்த அண்ணன் நின்னு இருந்தாருன்னா, என்னுடைய வெற்றி வந்து கஷ்டம் அப்டின்லாம் அவங்க சகாக்கள்ட்ட பேசினாரு. அப்பவே அது பெரிய அளவுல பேசப்பட்டது. ஸோ செல்வாக்கானவரு ஆலப்பாக்கம் திரு ஜீவானந்தம். மதுரவாயல் தொகுதியிலேயே தனி செல்வாக்கு இருக்கு. அங்க பெரும்பான்மையாக இருக்கின்ற வன்னியர் சமூகத்தை சார்ந்தவரு. அது மட்டும் இல்லாம அடர்த்தியாக பட்டியல் சமூகத்தினர் இருக்காங்க. நாயுடு சமூகத்தினர் இருக்காங்க. தெலுங்கு பேசக்கூடியவங்க. இப்படி பரவலாக உழைக்கும் மக்கள் இருக்கக்கூடிய ஏரியா. எல்லோரோட குட் புக்லயும் இருக்கிறவங்க தான். ஸோ இப்ப அவங்க சின்னம்மா சார்பாக இப்ப களமிறக்கப்பட்டாங்கன்னா, நிச்சயமா அங்க தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க. இந்த மாரி நெறைய பேரு வட மாவட்டங்கள்லயும் இருக்காங்க. ஸோ எல்லா பக்கமும் செல்வாக்கான வேட்பாளர்கள் இருக்காங்க எங்க பக்கத்துல. இந்த முறை பழனிசாமியை சாய்த்து தள்ளும் எங்களுடைய சின்னம்மா வி.கே. சசிகலா அவங்களுடைய இந்த புதிய பயணம் அப்படின்னு அடிச்சு பேசுறாங்க வி.கே.எஸ் உடைய அதிதீவிரமான ஆதரவாளர்கள். கூடுதலா நிறைய தகவல்கள் இருக்கு. அதை அடுத்தடுத்த காணொலியில பார்க்கலாம். அதே நேரத்துல சவுத்து போனோம்னா உங்க தலைவரை தோற்கடிக்க தனி திட்டமே வச்சிருக்காரு எங்க தலைவர்னு சொல்றாங்க திமுக உடன்பிறப்புகள். என்னன்னு பார்க்கலாம். நயினார் நாகேந்திரனை வீழ்த்துமா ஸ்டாலினின் சூப்பர் ஸ்கெட்ச் 2. தமிழ்நாட்டை கைப்பற்றியே தீரணும் அப்படின்னு சவுத் ஸ்கெட்சோடு தீவிரமா வலம் வந்துட்டு இருக்காங்க பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாங்க. அப்படியா? அதே சவுத்துல உங்க கனவுகளுக்கு நாங்க வேட்டு வைக்க போறோம். அதுதான் எங்களுடைய தலைவர் வகுத்து கொடுத்திருக்கிற திருநெல்வேலி ஃபார்முலா அப்படின்னு வேலைகளை தொடங்கியிருக்காங்க திருநெல்வேலி உடன்பிறப்புகள்ங்க. புரிஞ்சிருப்பீங்க. பாஜகவுடைய தமிழ்நாடு தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவருடைய தொகுதி தான் திருநெல்வேலி. அவருடைய சொந்த தொகுதியிலேயே உங்க தலைவரையே படுதோல்வி அடைய வச்சு தமிழ்நாட்டுல தாமரை வெல்லவே முடியாதுன்னு இந்த முறை நாங்க நிரூபிச்சு காட்டுவோம் அப்படின்னு தான் அவங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுத்திருக்காரு முதலமைச்சரும் திமுகவுடைய தலைவருமான திரு மு.க.ஸ்டாலின் அப்படிங்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் வேட்பாளர்கள் தேர்வும் நடந்துட்டு இருக்கு. போன தேர்தலில் திருநெல்வேலி தொகுதியில திரு நயினார் நாகேந்திரன் கிட்டத்தட்ட 92,282 வாக்குகளை பெற்று இருக்கிறார். மார்ஜின் மட்டுமே, வெற்றி மார்ஜின் மட்டுமே 23,107 வாக்குகள்ங்க. எதிர்த்து போட்டியிட்ட திமுகவுடைய திரு ஏ.எல்.எஸ். லக்ஷ்மணன் அவரு 69,175 வாக்குகளை பெற்று இருக்கிறாருங்க. இந்த முறை அதை விட அதிக மார்ஜின்ல நயினார் நாகேந்திரனை தோற்கடிக்கணும் அப்படின்னு தான் கேண்டிடேட்ஸ் அந்த வேட்பாளர்கள் தேர்வு நடந்துட்டு இருக்குங்க. அந்த வகையில ரேஸ்ல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா திமுகவுடைய மாசே திரு சுப்பிரமணியன் அவருடைய பெயர் இருக்குங்க. அடுத்து விஜிலா சத்யானந்த் அவர்கள் அவங்களுடைய பெயரும் இருக்கு. முன்னாள் எம்பி, முன்னாள் மேயருங்க திருநெல்வேலியில. இவங்க 2 பேருமே பிள்ளைமார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் இந்த மாவட்டத்துல தொகுதியில பார்த்தோம்னா பரவலாக பட்டியல் சமூகத்தினர் வாக்குகள் இருக்கு. தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினருடைய வாக்குகள் இருக்கு. அடர்த்தியாக பிள்ளைமார் சமுதாயத்தினர், யாதவர் சமுதாயத்தினர் வாக்குகளும் இருக்கு. கூடுதலாகவே முக்குளத்தூர் சமுதாயத்தினருடைய வாக்குகளும் இருக்கு. ஸோ இதை டார்கெட் செய்து தான் பிள்ளைமார் சமுதாயத்திலிருந்து இந்த 2 பேரும் ரேஸ்ல இருந்துட்டு இருக்காங்க. அதே நேரத்துல முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்த மறவர் சமூகத்தை சார்ந்த எக்ஸ்-எம்எல்ஏ திரு மாலை ராஜா அவரும் ரேஸ்ல இருக்காரு. அவரை தொடர்ந்து திரு பரமசிவ ஐயப்பன் அவருமே ரேஸ்ல முன்னோக்கி பயணிச்சிட்டு இருக்காருங்க. திமுகவுடைய பொதுக்குழு உறுப்பினருங்க. இவரு இதுக்கு முன்னாடி அமமுகவிலேயே இருந்திருக்காரு. இவருக்குன்னு தனியான செல்வாக்கும் இருக்கு அப்படிங்கிறாங்க அவங்களுடைய ஆதரவாளர்கள். எப்படின்னா போன தேர்தலிலேயே நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்டு கிட்டத்தட்ட 31,870 வாக்குகளை பெற்று இருக்கிறார். 16.55%. அந்த தேர்தலில் திரு ரூபி ஆர் மனோகரன் அவர்கள் வெற்றி பெற்றாரு. வெறும் 16,486 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெற்றி அடைஞ்சாரு. அப்ப அதிமுகவுடைய வெற்றி பறிபோனதுக்கு முக்கியமான காரணமே
பரமசிவ ஐயப்பன் அவர் பெற்ற இந்த வாக்குகள் தாங்க. ஸோ அதே செல்வாக்கோடு இங்க முக்குளத்தூர் சமுதாய அந்த கோட்டாவுல இந்த ரேஸ்ல அவரும் இருந்துட்டு இருக்காரு. இதுல பார்த்தோம்னா அதிமுகவுல திரு என் கணேசராஜா அவருடைய பெயரும் இந்த தொகுதியில ஒருவேளை அதிமுகவுக்கு ஒதுக்குனா அவரு இந்த திருநெல்வேலியே தொகுதியை எதிர்பார்த்து அவரும் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காரு. போன முறை நாங்குநேரி தொகுதியில அவரு 2வது இடத்தையும் பிடிச்சாருங்க. 59,416 வாக்குகளை அவரு பெற்று இருக்கிறாருங்க. அப்புறம் திமுகவுக்கே மறுபடியும் வருமே, மாவட்ட செயலாளர் திரு அப்துல் வஹாப் பாளையங்கோட்டையுடைய சட்டமன்ற உறுப்பினர், அவருடைய ஆதரவை பெற்ற டாக்டர் திரு ரவி அவருமே ரேஸ்ல இருக்காரு. முக்குளத்தூர் சமூகத்தை சார்ந்தவர். இன்னொரு பக்கம் முன்னாள் துணை மேயர் திரு KR ராஜு அவரும் இந்த ரேஸ்ல இருக்காரு. யாதவர் சமுதாயத்தை சார்ந்தவர். ஸோ ஒவ்வொருத்தரும் சமுதாய ரீதியிலாக அந்த கோட்டாப்படி எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு இருந்துகிட்டு இருக்காங்க. இதுல போன முறை பிள்ளைமார் சமுதாயத்துக்கு கொடுத்தாங்க திமுகவில். திரு ALS லக்ஷ்மணன் அவருக்கு வெற்றி பெறல, தொடர்ந்து இங்க போட்டிட்டு இருக்காரு. இந்த முறை மாற்றாக முக்குளத்தூர் சமுதாயத்துக்கு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லித்தான் முக்குளத்தூர் சமூகத்துடைய பலரும் இந்த ரேஸ்ல கொஞ்சம் கூடுதலாகவே ஆர்வத்தோடு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில தான் திரு நயினார் நாகேந்திரனை தோற்கடிச்சிட முடியும் அப்படின்னு கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடியே திமுகவினர் இங்க வேலைகளை தொடங்கிட்டாங்க. தொடக்கத்துல நயினார் அவரு சாத்தூர் தொகுதிக்கு போறாரு, வேற தொகுதிக்கு போறாரு அப்படின்னா ஒரு டாக் இருந்தது. ஆனாலும் ஒரு மாநில தலைவர் அவருக்கு செல்வாக்காக இருக்கக்கூடிய ஒரு தொகுதியா அவர் விட்டுட்டு போக மாட்டாரு. அது மைனஸா பார்க்கப்படும் அப்படின்னு சொல்லி திருநெல்வேலியில தான் அவர் ஏறக்குறைய போட்டி போடுவாரு அப்படின்னு உறுதியாகி இருக்கு. அவருக்கும் தனித்த செல்வாக்கு இந்த தொகுதியில இருக்கு, இந்த மாவட்டத்திலேயே இருக்கு. கட்சி பாராம அவருக்கு சப்போர்ட் பண்றவங்க நிறைய இருக்காங்க. முக்குளத்தூர் சமூகத்தை சார்ந்தவர், பொருளாதார பலம், சமுதாய பலம், பலரோடவும் நெருக்கமா பயணிக்கிறது, இது எல்லாமே அவரை மறுபடியும் இங்க MLA ஆக்கிடும் அப்படின்னு அவங்களுடைய ஆதரவாளர்கள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. மேல டெல்லியும் மாநில தலைவரே தோத்தா நல்லா இருக்காது, இறங்கி வேலை பாருங்க அப்படின்னும் ஆர்டர்லாம் போட்டிருக்காங்க. ஸோ தீயா அவங்களும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா திமுக பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சிஎம் 234 தொகுதியிலையும் 1-to-1 மீட்டிங் நடத்தினார் இல்லையா, அதுல திருநெல்வேலி மாவட்டத்துக்கு ஸ்ட்ரிக்டா பல ஆர்டர் போட்டிருக்காரு. திருநெல்வேலி மாவட்டம்னாலே கோஷ்டி பூசல்கள் நிறைய இருக்கு. இன்னொரு பக்கம் நயினார் நாகேந்திரனோடு டைய போட்டுக்கிட்டு பிஹைண்ட் த ஸ்கிரீன்ல ரொம்ப நெருக்கமா பயணிக்கிறவங்களும் நிறைய இருக்காங்க திமுகவினர், அவரோடு நெருக்கமான நட்போடு. அதனாலேயும் இங்க வெற்றி பறி போயிட்டு இருக்கு அப்படின்னா மேலிடத்துக்கு ரிப்போர்ட் போயிருக்கு. பெண் நிறுவனமா அந்த ரிப்போர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால இந்த இடத்துல நயினார் நாகேந்திரன் மறுபடியும் ஜெயிச்சாருன்னா இங்க இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகிகளுடைய பதவியும் கட்சி பதவியும் இனிமே இருக்காது. உங்க கட்சி பதவி காலியாகாம இருக்கணும்னா நயினார் நாகேந்திரனை தோற்கடிங்க அப்படின்னு ஏற்கனவே ஆர்டர் போட்டிருக்காரு சிஎம்ங்க. நலத்திட்டங்களை கொண்டு போங்க, இறங்கி வேலை பாருங்க, எல்லா சமுதாய இயக்கங்களோடவும் நெருக்கமான நட்பை வச்சு அவங்களுடைய ஒவ்வொரு வாக்கையும் இந்த பக்கம் திருப்ப முயற்சி செய்யுங்க. எதிர்கட்சி தலைவர்களை தோற்கடிக்கணும்னே தனி டீமை போட்டிருக்காரு சிஎம். ஸோ இறங்கி வேலை பாருங்க அப்படின்னும் அறிவாலய தலைமையில இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்திருக்கு. அதுக்காக தான் இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கோம். நம்பிக்கை என்ன அப்படின்னா, போன முறை MP தேர்தலில் நயினார் அவர் போட்டியிட்டாரு, தோத்தாரு. அப்போ அவருடைய வாக்குகள் இதே திருநெல்வேலி தொகுதியில கணிசமா குறைஞ்சிருக்கு. திரு ராபர்ட் புரூஸ் அவர் தான் இங்க திருநெல்வேலி தொகுதியில நின்னாரு. இந்த திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில அவரு 84,338 வாக்குகள் காங்கிரஸ் பெற்றது. ஆனா நயினார் நாகேந்திரன் இதே தொகுதியில 64,732 வாக்குகள் தான் அவர் பெற்று இருக்கிறார். MP தேர்தலில் அதுவும் பாஜக தேசிய கட்சி சொந்த MLAவாக இருக்கக்கூடிய அந்த தொகுதியிலேயே அவரால் கணிசமான வாக்குகளை பெற முடியலைங்க. அவருடைய வாக்குகள் குறைஞ்சிருக்கு. இது எல்லாமே திமுகவுக்கு கிடைச்ச வெற்றியா பார்க்குறோம். ஸோ இந்த முறை திட்டங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு போயிருக்கிற அந்த தொகை கிட்டத்தட்ட 9,000 வரை ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிருக்கு. கோடைகால சிறப்பு தொகையெல்லாம் சேர்த்து அந்த 5,000, அப்புறம் மகளிர் உரிமை தொகை. ஸோ இதெல்லாமே எங்களை வெற்றி பெற வைக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு தெரிவிச்சிட்டு இருக்காங்க திருநெல்வேலி திமுக உடன்பிறப்புகள். ஸோ ஆளுக்கு ஸ்கெட்ச் போட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. வாக்காளர் பெருமக்களுக்கும் நிறைய திட்டங்கள் இல்லாமலா இருக்கும், பார்ப்போம். மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான உங்கள் சகோ சேத்தளந்தோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பலருக்கும் பகிர்ந்துக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை கருத்துரை பகுதியில் தவறாம பதிவு செய்யுங்க. அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.